Hi everyone, welcome to my YouTube channel Mathematics with Jasia. இன்னைக்கு KSSM Mathematics Form 1 Chapter 8 Lines and Angles. இந்த சாப்டர்ல ஏற்கனவே 8.1 நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு 8.2 Angles related to intersecting lines and 8.3 Angles related to parallel lines and transversals. ஸோ இந்த 2 subtopics நம்ம பார்க்க போகிறோம். 8.2 Sudut yang berkaitan dengan garis bersilang. Angles related to intersecting lines. Okay, so முதல் intersecting lines na என்னன்னு பார்ப்போம். இதுதான் example of intersecting lines where உங்களுக்கு வந்து you have two straight line that meets at one point. Okay, dua garis lurus yang bertemu di satu tempat. Okay, ஸோ இது பேர் தான் நம்ம வந்து இன்டர்செக்டிங் லைன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இன்டர்செக்டிங் லைன் நடக்கும்போது இந்த 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து sudut bertentang bucu pada garis bersilang adalah sama. Vertically opposite angles at intersecting lines are equal. Okay, so vertically opposite நாக்கா இந்த மாதிரி A and C. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து opposite each other. A and C is vertically opposite each other. D and B is also vertically opposite each other. Alright, so இந்த மாதிரி இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து சந்தியாச சமம். ஓகே, A ஓட ஆங்கிளும் C ஓட ஆங்கிளும் சேம். அதே மாதிரி B ஓட ஆங்கிளும் D ஓட ஆங்கிளும் சேம். ஓகே, ஸோ இந்த ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள் வந்து எப்போதும் சேமாக இருக்கணும். இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது hasil tambah sudut bersebelahan pada garis bersilang ialah 180 darjah. The sum of adjacent angles at intersecting lines is 180 degree. ஓகே, அப்படின்னாக்கா bersebelahan வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது. ஓகே, adjacentனா பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா A and D வந்து பக்கத்தில் இருக்குது தானே. ஸோ இதோட சம் வந்து 180. அதே மாதிரி D and C பக்கத்தில் இருக்குது. alright, bersebelahan. அதோட சம்மும் வந்து 180. இன்னொன்று வந்து C and B also 180 and finally B and A is also 180. okay, ஸோ அப்படி பரிசீலாங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிறதும் அதையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக 180 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னொன்று நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏடின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், டிசின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், சிபின்னு சொல்லும்போது அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அகெயின் ஏபின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதனால தான் வந்து உங்களுக்கு 180 கிடைக்குது. ஓகே, மூணாவது வந்து jika dua garis bersilang adalah berserenjang antara satu sama lain, maka semua sudut pada garis bersilang itu ialah 90 darjah. If two intersecting lines are perpendicular, okay, so berserenjang perpendicular na வந்து அது right angle, okay, 90 degree to each other, then all the angles at the intersecting lines have the same size of 90 degree. Okay, இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா அப்படி அந்த ரெண்டு கோடும் வந்து இன்டர்செக்ட் பண்ணும்போது அதோட ஒரு ஆங்கிள் வந்து பெர்பெண்டிகுலர், அதாவது 90 டிகிரி இருந்துச்சுனாக்கா மற்ற எல்லா ஆங்கிளும் வந்து கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, லெட்ஸ் சே A வந்து 90 டிகிரினா கண்டிப்பாக DCB will also be 90 degree. ஓகே, ஸோ இந்த 3 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் when it comes to intersecting line. Penyelesaian masalah problem solving. Example 1. Given PQ, RS and TU are straight line. Okay, so straight line சொல்லும்போது you must remember it's 180 degree. Find the value of X and Y. X ஓட வேல்யூவும் Y ஓட வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 3 லைனும் வந்து straight line. ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இங்கே வந்து இந்த லைன்
are intersecting. Okay, garis bersilang பண்ணுது. Okay, so முதல்ல நம்ம என்ன படிச்சோம்? இப்போ நீங்க x கண்டுபிடிக்க போறீங்க. Okay, x so 95 வந்து vertically opposite angle. Okay, so முதல்ல நம்ம படிச்சோம் தானே? So அப்படினாக்கா the answer is 95 degree. X sama dengan 95 because அது வந்து vertically opposite angle. Okay, sudut bertentangan அப்படினாக்கா அந்த வேல்யூ வந்து சேமா இருக்கும். Okay, very easy right? Okay, அடுத்தது வந்து பார்ப்போம். y ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 2y and 112 வந்து adjacent angle, sudut bersebelahan. ஸோ முதல்ல நம்ம படித்தோம் sudut bersebelahan வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 180 கிடைக்கும். இன்னொன்று நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் RS வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனால் கண்டிப்பாக வந்து 180. ஓகே, ஸோ y எப்படி தேடலான்னாக்கா 2y plus 112 degree உங்களுக்கு வந்து 180 degree கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் இங்கே கொண்டு போங்க. 2y equivalent to 180 degree minus 112 degree. ஓகே, உங்களுக்கு வந்து 68 கிடைக்கும். 2y equivalent to 68 degree. ஓகே, ஸோ y வந்து மல்டிப்ளை நீங்கள் இங்கே கொண்டு போனீங்கன்னா டிவைட் ஆயிரும். டிவைட் 2 உங்களுக்கு வந்து 34 கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் y ஓட வேல்யூ, இது வந்து x ஓட வேல்யூ. ஸோ xக்கு வந்து கால்குலேஷன் இல்லை, you just have to write vertically opposite angle. Okay, sudut bertentangan adalah sama. Okay. Okay, next one. Contoh 2. Given AOB, COD and EOF are straight line. Okay, மறுபடியும் straight line 180 degree. Find the value of x plus y. Okay, இந்த question பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தனித்தனியாக கேட்கல, just x plus y எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் தனித்தனியாக எக்ஸோட வேல்யூ அப்புறம் ஒயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரைட், ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள் AOB, COD, EOF are straight line. ஸோ இது எல்லாமே வந்து straight line. ஸோ எப்படி நீங்கள் இதோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க? ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து 4x. ஓகே, ஸோ இதோட ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இது தானே, அதனால இது 4xனா இதுவும் வந்து 4x. ஓகே, and AOB is one straight line. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? This whole thing is equivalent to 180 degree தானே. ஓகே, ஸோ நீங்கள் என்ன எழுதுனாக்கா 180 degree equivalent to 2y plus 4x plus 2y. Okay, so 180 degree equivalent to 4x plus 4y. Okay, உங்களுக்கு வந்து இங்கே வந்து x plus y தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா you divide this by 4, this one also you divide by 4. ஓகே, ஸோ நீங்கள் டிவைட் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு 45 degree கிடைக்கும். ஓகே, இது வந்து you just cut the 4, ஸோ உங்களுக்கு x plus y கிடைக்கும். ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர், x plus y equivalent to 45 degree. ஓகே, example 3. Given AOB and COD are straight lines. Okay, so again straight line. Find the value of x and y. Okay, இது வந்து x தனியாக கேட்டிருக்காங்க, y தனியாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் AOBயும் CODயும் தான் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த கோடு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அவங்க போடல. ஓகே, ஓகே, ஸோ AOB ஸ்ட்ரெயிட் லைனால் இது வந்து ஸ்கொயர் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்து 90 degree.
ஓகே, அப்படி இது 90 டிகிரினாக்கா இதுவும் வந்து will be 90 degree, isn't it? Because AOB is a straight line. 90 plus 90 உங்களுக்கு 180 கிடைக்கும். Okay, so X will be 90 degree minus 40 degree. So உங்களுக்கு வந்து X வந்து 50 degree கிடைக்கும். இதுதான் X ஓட answer. Okay, அடுத்தது வந்து Y. Okay, X வந்து உங்களுக்கு 50 கிடைச்சிருச்சு. Okay, நம்மளுக்கு தெரியும் COD is a straight line. Okay, so X வந்து 50, 5Y you need to find. இது straight line நால இதுவும் will be 180 degree. Okay, so again 180 degree equivalent to X plus 5Y. Okay, X வந்து 50, okay, நம்ம Y கண்டுபிடிக்கணும். ஸோ இதை இங்கே கொண்டு போவோம். 130 degree equivalent to 5Y. ஸோ இது வந்து மல்டிப்ளை, இங்கே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா டிவைட் ஆயிரும். 130 divide by 5. Okay, 130 degree divided by 5 will be Y. So Y will be 26 degree. Okay, இதுதான் Y ஓட value. Next one, 8.3. Sudut yang berkaitan dengan garis selari dan garis rentas. Okay, angles related to parallel lines and transversals. Okay, so இதில் ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்று வந்து garis selari, அதாவது இங்கிலீஷில் parallel line. இன்னொன்று வந்து garis rentas, அதாவது transversal. ஓகே, ஸோ parallel லைன் வந்து ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம transversal லைன் என்னன்னு பார்ப்போம். Garis lurus yang bersilang dengan dua atau lebih garis lurus disebut sebagai garis rentas. Okay, a straight line that intersects two or more straight lines is known as a transversal. Okay, அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் பாருங்க, உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. ஓகே, அண்ட் இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் வந்து parallel போட்டிருக்காங்க, garis selari. ஓகே, அப்போ இன்னும் ஒரு லைன், இந்த லைன் வந்து இப்படி போகுது. ஸோ இந்த போகுதுல இந்த லைன், இது பேர் தான் வந்து transversal line. ஓகே, the same thing here. உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு and you have one line yang merentas. ஓகே, ஸோ இதுதான் வந்து garis rentas, transversal. இதுவும் அப்படிதான், garis rentas. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே ரெண்டு கோடு தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் 3 கோடு இருக்கலாம், 4 கோடு இருக்கலாம். ஓகே, அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, a straight line that intersect two or more straight lines. ஓகே, ஸோ இது வந்து parallel line, இந்த சிம்பிள் arrow சிம்பிளே நம்மக்கிட்ட காமிக்குது. இது வந்து transversal line. ஓகே, ஸோ இதில் 3 முக்கியமான விஷயம் இருக்குது, நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே, sudut sepadan adalah sama. The corresponding angles are equal. ஓகே, நீங்கள் பாருங்க, இந்த ஆங்கிளும் வந்து சேம். இது வந்து sudut sepadan சொல்லுவோம், corresponding angle. A is equivalent to B. இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கணும். இது வந்து sudut selang seli adalah sama. ஓகே, இந்த sudut பார்த்தீங்கன்னாக்கா Z மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த சூடோட வேல்யூ வந்து சேம். alternate angles are equal. B and C is the same. ஓகே, இன்னொன்று வந்து இது ரெண்டும் வந்து sudut pedalaman, interior angle. ஸோ hasil tambah sudut pedalaman adalah 180. இந்த சியும் டியும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 கிடைக்கும். ஓகே, ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுருக்குதுன்னா, இந்த corresponding angle வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கீழால் இருக்கிற F மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைக்கீழால் இருக்கிற F மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த ஆங்கிளும் சேம். ஓகே, இந்த alternate angle வந்து Z மாதிரி இருக்கும், zigzag மாதிரி. ஸோ இந்த ஆங்கிளும்
same. Okay, interior angle வந்து இப்படி இருக்குல்ல, இது உள்ளார இருக்கிற ரெண்டு angle உள்ளுக்கு இருக்கணும் சுருட்புட element. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எப்போதும் 180 கிடைக்கும். ஓகே, penyelesaian masalah. Example 1. Given A, B and C, D are parallel lines. Find the value of X, Y and Z. Okay, so மொத A செய்வோம். X ஓட வேல்யூ நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மொதல் நம்ம பார்த்தோம் 110வும் Xம் வந்து corresponding angle sudut sepadan. ஓகே, ஸோ இதில் நீங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் வேணாம். இங்கே வந்து உங்களுக்கு parallel line இருக்குது, இங்கே வந்து உங்களுக்கு garis rentas இருக்குது. ஓகே, transversal line இருக்குது. ஓகே, அப்படின்னாக்கா X is equivalent to 110 because இது வந்து corresponding angle. ஓகே, bahasa Melayuல வந்து sudut sepadan. Okay, so that's the first one. Next, நம்ம Y கண்டுபிடிப்போம். ஓகே, Y பார்த்தீங்கன்னாக்கா இந்த Yயும் 85 வந்து sudut pedalaman. ஓகே, ஏற்கனவே நம்ம படித்தோம் sudut pedalaman வந்து நீங்கள் தம்பா பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 180 கிடைக்கும். ஓகே, interior angles. ஸோ நீங்கள் Y கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து இங்கே கொண்டு போங்க. Y equivalent to 180 degree minus 85. Y will be equivalent to 95 degree. Okay, so இதுதான் Y ஓட value because Y plus 85 must be 180. Okay, so Y கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்தது Z. Okay, Y or Z என்ன angle? Vertically opposite angle. sudut bertentangan. So நம்ம ஏற்கனவே படித்தோம் vertically opposite angle னா வந்து Y will be equivalent to Z. Okay, so Z will be 95 also. Okay, so this is how you do. அடுத்தது B பார்ப்போம். Okay, B பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களோட parallel line, இது உங்களோட parallel line. Okay, ஸோ மொதல் X தேடுவோம். ஓகே, நீங்கள் X தேடணுன்னாக்கா இது நீங்கள் பாருங்கள், இது வந்து one straight line தானே. parallel line of course it's a straight line, so this one will be 180. so X very easy to find. 180 degree you minus 117. ஓகே, உங்களுக்கு என்ன கிடைக்கும், 63 degree. ஓகே, அடுத்தது Y பார்ப்போம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது Xனா இதுவும் X. ஓகே, இது வந்து sudut sepadan. நான் சொன்னல ஏற்கனவே F மாதிரி இருக்கும்னு. ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, அப்படி இது Xனா இதுவும் X. ஓகே, so this one also 63. அப்படின்னாக்கா Y வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Y will be 117. நீங்கள் என்னாட்டி கூட பரவாயில்ல, 117 degree. ஓகே, next Z. ஓகே, Z கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா இந்த angle வந்து 96. ஓகேயா, ஸோ இந்த angle 96னாக்கா இதுவும் 96 தான் because corresponding angle. ஓகே, sudut sepadan. அப்போ Z will be 180 degree minus 96 degree which will be 84. ஸோ இதுதான் Z ஓட வேல்யூ. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் செய்யும் போது sometimes the way how you do will be different from the way how your friends do. Never mind. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா பார்ப்போம், சில சமயம் நம்ம corresponding angle பார்ப்போம், சில சமயம் alternate angle பார்ப்போம், இல்லாட்டி நம்ம இன்டீரியர் angle பார்ப்போம். ஸோ நிறைய மெத்தட் இருக்குது. as long as your final answer is correct then good enough. ஓகே, example 2.
given PQR is a straight line. Okay, மறுபடியும் straight line 180 degree. Find the value of x. Okay. Okay, so நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன தெரியணுன்னாக்கா இதில் எது corresponding angle, இல்லை எது alternate angle, இல்லை interior angle, இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ தெரியணும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் நீட்டாக்கலாம். ஓகே, இந்த லைனை நீங்கள் நீட்டாக்குனீங்கனாக்கா யூ வில் ரியலைஸ் தட் இதுவும் வந்து சுடோட் செல்லாங் செல்லி alternate angle. ஓகே, அப்படின்னாக்கா x is equivalent to this angle. ஓகே, ஸோ முதல் நம்ம என்ன செய்வோம், இந்த ஆங்கிளை கண்டுபிடிப்போம். ஓகே, இந்த ஆங்கிளோட பாதி நம்மளுக்கு தெரியும் 40ன்னு. ஸோ ஜஸ்ட் இந்த சைட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது பாருங்கள், இது வந்து 95. ஓகே, ஸோ இது 95னா இதோட vertically opposite will also be 95. Okay, and let's say இதை வந்து நம்ம A ன்னு சொல்லலாம் இந்த இடத்த. ஓகே, A and 95 வந்து சுடோட்பட்ட அலைன் இன்டீரியர் angle தானே. ஸோ நம்மளுக்கு தெரியும் A plus 95 degree வந்து equivalent to 180. alright, ஸோ முதல் A மட்டும் கண்டுபிடிப்போம். A equivalent to 180 minus 95. So A is equivalent to 85 degree. Okay, so இப்போ நம்ம A கடிச்சிட்டோம். and நம்ம X தானே கண்டுபிடிக்கணும். X வந்து the whole thing. Okay, so X is equivalent to 40 plus A. so 40 degree plus 85 degree உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 125 கிடைக்கும். Okay, so this is your answer. Example 3. Given ABC and DEFG are straight lines. Okay, so this one and this one is straight line. Find the value of x plus y. Okay, x plus y கேட்டிருக்காங்க. Right, so முதல் நம்ம வந்து x கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, x வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3xம் இந்த 4x minus 10 வந்து சுடோட் செல்லாங் செல்லி. ஓகே, z மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு. ஓகே, ஸோ alternate angle. ஸோ alternate angleனா அதோட வேல்யூ வந்து சேம். ஸோ 3x equivalent to 4x minus 10. ஆக்சுவலி இந்த எக்ஸ்க்கு நீங்கள் டிகிரி போடலன்னா பரவாயில்ல, இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் டிகிரி போடுங்க. ஓகே, ஸோ யூ வாண்ட் டு ஃபைண்ட் எக்ஸ், ரைட். ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த -10 எங்கே கொண்டு போயிடலாம், இந்த 3xை எங்கே கொண்டு போயிடலாம். ஸோ -10 இங்கே கொண்டு போனீங்கன்னாக்கா +10 degree 4x minus 3x. ஓகே, ஸோ 10 degree equivalent to x. ஓகே, எக்ஸோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்தது வந்து y பார்ப்போம். ஓகே, ஸோ x வந்து 10 டிகிரினாக்கா இது வந்து 3x. ஓகே, 3xனாக்கா திஸ் ஒன் வில் பி 30 டிகிரி. ஓகே, அப்படி இது 30 டிகிரினாக்கா இதுவும் வந்து வில் பி 30 டிகிரி தானே. ஓகே, இது வந்து y, இது வந்து 30 minus y because இது மொத்தம் வந்து 30னால and this is y, so this side alone will be 30 degree minus y. Okay, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த 30 degree minus y-யும் இதுவும் வந்து alternate angle also, which means this is also 30 degree minus y. Okay, and then இந்த 30 degree minus y-யும் 11y plus 10 degree-யும் வந்து is one straight line, which is 180. Okay, so இப்படி நம்ம எழுதுவோம் 30 degree minus y plus 11y plus 10 degree equivalent to 180 degree. Okay, so முதல்
30 degree plus 10 degree அப்புறம் minus y plus 11y equivalent to 180 degree. Okay, இது வந்து உங்களுக்கு 40 degree கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு plus 10y கிடைக்கும் equivalent to 180 degree. Okay, next you bring this here. 10y equivalent to 180 minus 40. 10y equivalent to 140 degree. Y equivalent to 140 degree divide by 10 degree. So y equivalent to 40 degree. Okay. So இந்த questionல வந்து ரெண்டும் தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். பட் அவங்க வந்து சேமா கேட்டிருக்காங்க x plus y. So கடைசியா வந்து x plus y 10 degree plus 14 degree equivalent to 24. Okay, so நீங்க என்ன செய்யலாம், இந்த question வந்து நீங்க செஞ்சு பார்க்கலாம். Sometimes நீங்க செய்யற method different இருக்கலாம். Okay, as long as the final answer is the same. So this will be your answer 24. Okay, last one for this chapter. Sudut dongak, angles of elevation, and sudut tunduk, angles of depression. Okay, so இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பையன் வந்து மேலே பார்க்குறான். ஓகே, ஸோ இந்த பையன் மேலே பார்க்குறனால இந்த ஆங்கிளை வந்து நம்ம angles of elevation sudut dongakனு சொல்லுவோம். ஓகே, இந்த பையன்கிட்டேருந்து நேராக ஒரு லைன் போகுது இல்லையா, garis mengufur, and இன்னொரு லைன் போகுது மேலே பார்க்குறாங்களா அங்கே போகுது. ஸோ இந்த லைனுக்கும் இடையில உள்ளது தான் வந்து angles of elevation. ஓகே, அடுத்தது நம்ம வந்து இந்த பொண்ணு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பொண்ணு வந்து கீழே உள்ள இந்த பூனை பார்க்குது. ஓகே, முதல் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க, garis mengufur, and then from this girl to this cat இன்னொரு லைன். ஸோ this B is angles of depression, sudut tunduk. ஓகே, ஸோ லெட்ஸ் சே இதை வந்து கொஞ்சம் மாற்றி பார்த்தாக்கா, லெட்ஸ் சே இந்த குருவி வந்து இந்த பையனை பார்க்குதுனாக்கா நீங்கள் என்ன செய்யணும், இது வந்து sudut tunduk ஆயிரும். ஓகே, முதல் ஒரு horizontal லைன் garis mengufur போட்டுருங்க. அப்புறம் இந்த கோடு ஓகே டுவர்ட்ஸ் த பாய், அண்ட் இந்த ஆங்கிள் வந்து sudut tunduk. ஓகே, angles of depression. ஓகேவா, இந்த பையன் பார்க்குறது வந்து angles of elevation. இந்த குருவி அந்த பையனை பார்த்துச்சுனாக்கா அது வந்து angles of depression. ஓகே, சேம் goes to this one. இப்போ let's say இந்த பொண்ணு பார்க்குதுனாக்கா ஒரு garis mengufur வச்சுக்கோங்க, and you also have one more line to the girl, and this one is your angles of elevation because பூனை வந்து மேலே பார்க்குது. ஓகே, sudut dongak. ஓகேவா, ஸோ இந்த பையன்கிட்டேருந்து வரும்போது அது வந்து sudut dongak. அதே மாதிரி இந்த பூனைக்கிட்டேருந்து வரும்போது அது வந்து sudut dongak பிகாஸ் அவங்க மேலே பார்க்குறாங்க. ஓகே, இந்த குருவிக்கிட்டேருந்து வரும்போது அது வந்து sudut tunduk, angles of depression. அண்ட் இந்த பொண்ணுக்கிட்டேருந்து வரும்போது அது வந்து angles of depression, sudut tunduk பிகாஸ் அவங்க கீழே பார்க்குறாங்க. ஸோ யூ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் வேர்ட்ல. ஓகே, okay, penyelesaian masalah. Example 4. Ross, Emily and Daly live in the same area but on different floors and blocks. Given the angle of depression, okay, அப்படின்னா கீழே பார்க்குறது, of Lily from Rose. Okay, நம்ம பார்ப்போம் of Lily from Rose. ஸோ இந்த from Rose வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ரோஸ் பற்றி தான் பேசுகிறோம், ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்படி. ஆல்ரைட், angles of depression of Lily from Rose. Okay, so Rose இங்க, Lily இங்க, and the angles of elevation of Lily from Amy. Okay, இன்னொன்று வந்து Amy கிட்டேருந்து from Amy to Lily, okay, are 54 and 25 respectively. Find the value of x. Okay,
அப்படின்னாக்கா இந்த angle of depression வந்து 54 from rose கிட்ட இருந்து வருது இல்லையா, இது வந்து 54 degree. And then the angle of elevation of Lily from Emmy, இந்த Emmy கிட்ட இருந்து வருது வந்து 25 degree. ஸோ உங்களை வந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது, பட் ஆக்சுவலி அந்த சொல்யூஷன் வெரி ஈஸி. ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம வந்து parallel லைன் படிச்சிருக்கோம் தானே. ஸோ இது வந்து ஒரு கரிசான் மெங்குஃபோ. ஓகே, நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இங்கே ஒன்று ஒரு கோடு அதே மாதிரி எழுதணும், parallel parallel. ஓகே, ஸோ இது 54னாக்கா இது வந்து 54 because alternate angle, sudut selang-seli. Okay, so kalau ini 54, ini pun 54. Same goes for this. இது வந்து 25 னாக்கா இதோட alternate angle வந்து this one will be 25 also. Okay, sudut selang-seli. இப்போ x தானே கேட்டிருக்காங்க, so x will be the sum of hasil tambah 54 dan 25. Okay, you will get 79. So that's your answer. Okay, so that's it for chapter 8, lines and angles. Thank you.